NCERT class 9th scienceல இருந்து describing motion around us topic வந்து exercise sum first sum பண்ணலாம் பாருங்க. My father went to a shop from home which is located at a distance of 25 meter on straight road. On reaching there, he discovered that he forgot to carry a cloth bag. He came home to take it, went to the shop again, bought provisions and came back home. How much was the total distance traveled by him? What was his displacement from home? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்னா டோட்டல் பாத் லெங்த் டிராவல் பை தி பர்சன் எடுத்துக்கணும். இப்போ வந்து இங்கே வந்து ஹோம் வந்து இங்கே இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எங்கே போகிறாங்க இவங்க ஷாப்புக்கு போகிறாங்க. அப்போ ஷாப் எங்கே இருக்குது? இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹோம் அண்ட் ஷாப் எவ்வளோ கொடுத்தாங்க இவங்க 250 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு இவர் ஹோம்லேருந்து ஷாப்புக்கு போகிறாரு. அப்போ ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரா. அடுத்து பேக் மறந்துட்டேன் அப்படின்றதுனால திருப்பி ரிட்டர்ன் வர்றாரு. அப்போ வந்து ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வர்றது ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு. ஓகேங்களா? திருப்பி எக்ஸ் டிஸ்டன்ஸ். திருப்பியும் கடைக்கு போகிறார். திருப்பியும் ஷாப்புக்கு போகிறாரு. இப்போ இது ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு. போயிட்டு திருப்பி வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. ஓகேவா? எக்ஸ் டிஸ்டன்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ். அப்போ 4x டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை தி பர்சன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை தி பர்சன் வந்து 4x அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 4 இன்டூ எக்ஸ் எவ்வளோ வருது 250 மீட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா 4 இன்டூ 250 என்ன கிடைக்கும் 1000 மீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை தி பர்சன் வந்து 1000 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த புரியணுன்றதுக்காக தான் இப்படி வரைஞ்சி காமிச்சேன். ஆக்சுவலாக இந்த பாத்துலேயே தான் போய் ரிட்டர்ன் ஆகிருப்பாங்க. இந்த பாத்துலேயே போயிட்டு இப்படியே இந்த பாத்துலேயே ரிட்டர்ன் ஆகிருப்பாங்க. கரெக்டாக இப்படியே போயிட்டு இப்படியே ரிட்டர்ன் ஆகிருப்பாங்க. அப்போ வந்து இனிஷியலாக ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஹோம், ஃபைனல் பாயிண்ட்டும் ஹோம் தான். அப்போ வந்து இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் கோயின்சைட் ஆயிடுச்சு. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணணும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அப்போ இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் கோயின்சைட் ஆகிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன எடுத்துக்கணும் சொல்லுங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கணும் ஆன்சரில். அப்போ இந்த கொஸ்டினுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 1000, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன வருது 0 அப்படின்னு கிடைக்குது.